கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது. ஸோ 3 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் ரொம்ப நார்மலாக ஒரு ரூமில் ஸ்டார்ட் பண்ண கதை இது. ஸோ எனக்கு சில அந்த வேர்ட்ஸோடய பாடி ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. போக போக வாழ்க்கை மாறும், ஓய்ந்து போகாதே, நீ போகும் தூரம் தூரமில்லை, சோர்ந்து போகாதே, தடைகள் மறையும், நீயோடு ஓயாதே, வழிகள் பிறக்கும், நீ பாதை மாறாதே, நீ நான் பறவைகளா வாழ்வோம், நினைவுகளா வா வா, உறவுகளா இன்னும் கனவுகளா. தேங்க்யூ கேம். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. 9 ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 9 பேர். எங்கள் எல்லார லைஃப்பையுமே கென் மாற்றிருக்கான் இந்த படத்து மூலமாக. ஸோ அவனுக்கும் சரி, அவனோட ஃபேமிலி, பெஞ்சமின் அண்ட் ஃபேமிலி, அவங்களுக்கு நாங்கள் லைஃப் முழுக்க கடன் பட்டிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் சார். எமோஷ்னலாக இருக்குது. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே நன்றி. நான் டீம் அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம். என் பேர் சின்னா. நீ ஏன்டா அந்த பாட்டு பாடினா? எனக்கு இப்போ அந்த பாட்டு பாடியிருக்காட்டி நான் எமோஷனலாக இருக்க மாட்டேன். நிறைய பேர் ஆசைப்பட்டேன். ஆக்சுவலாக நான் இப்படி ஒரு படத்தில், ஓ மை காட், நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க இப்படி நான் ஒரு படத்தில் நடிக்கணும்ன்ட்டு. சின்ன வயசுலேருந்து எனக்கு என்னடா இது, சின்ன வயசுலேருந்து எனக்கு இது ஒரு கனவு, ஒரு ட்ரீம். நிறைய பேர் ஆக்சுவலாக நம்பல, ஒரு பயம். வேண்டாம், லண்டனில் பிறந்த நான், அங்கேருந்து எப்படா நீ இங்கே சென்னையில் சினிமாவில் நடிக்க போகிற, இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு ஆக்சுவலாக வாய்ப்பு இல்லை. ஸோ அதை தாண்டி நீ எப்படிடா நீ உள்ளுக்குள்ளே போகிறேன்ட்டு நிறையா கேள்வியில் இருந்தது நிறைய பேருக்கு. அப்போ தான் நான் ஓகே சின்ன தமிழான்ட்டு ஒரு இது ஸ்டார்ட் பண்ணி சின்ன தமிழான்ட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்டார்ட் பண்ணி, சரி ஓகே இப்படி சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ஏதாவது ஒன்று செய்து இன்ஸ்டா, டிக்டாக், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி ஏதாவது ப்ரூவ் பண்ணுவோம்ண்டு ஸ்டார்ட் பண்ணினேன் நான். அதில் எனக்கு கென் ஒரு மெசேஜ் போட்டு, ப்ரோ நீங்கள் சென்னைக்கு வரும்போது நாங்கள் மீட் பண்ணலான்ட்டு சொல்லிவிட்டு எனக்கு இந்த ஒரு படம் ஒன்று இருக்குது, நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், அதில் ஒரு கேரக்டர் இருக்குது, நீ இன்ஸ்டாகிராமில் நீ என்ன பண்ணுறியோ அதை நீ இங்கே பண்ணு என்று சொல்லி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்தவர். அந்த நேரத்தில் ஓகே பாப்பம் நடக்குதான்ட்டு பாப்பம்ன்ட்டு தான் இந்த மைண்ட் செட் இருந்தது. கென்னை எனக்கு அப்போ புதுசு, இந்த இண்டஸ்ட்ரியே எனக்கு புதுசு. ஆனால் ஒவ்வொரு மாதமும் எனக்கு அவன் கோல் அடிப்பான். கோல் அடித்து சொல்லுவான், நான் இந்த ஆஃபீஸுக்கு போகிறேன்டா, இவங்க இது பண்ணிட்டாங்க, இது என்ன ஆஃபீஸாக போவேன். ஆக்சுவலாக நான் அப்போ யோசிப்பேன், என்ன இவனே ரிஜெக்ட் பண்ணுறாங்க, எங்களை எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க நான் யோசிப்பேன். ஆனால் எனக்கு ஒரு நாள் ஃபோன் அடிச்சு சொன்னால், ஆகஸ்ட் 25 நீ சென்னைக்கு வரப்போகிற, இந்த படத்தில் நீ நடிக்க போகிறேன்ட்டு சொல்லி நான் போனேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரு ஆறேன் ஒரு ரூமுக்குள்ள, ஒரு குட்டி ரூம், இந்த சைஸ் தான் இருக்கும். ரூமுக்குள்ள ஒரு 10 பேர் படுத்துருக்குறாங்க. எங்கள் அப்பா சொன்னார், நீ போய் அங்கே ஏமாற போகிற, என்ன ஆனால் பாப்பம் என்ன நடக்குதுன்னு சொல்லி நான் இல்லை எனக்கு கென் மேல் நம்பிக்கை இருக்குது. அந்த ரூமுக்குள்ளே போன உடனே எனக்கு ஒரு மாதிரி ஐயோ அடுத்த 7 மாதம் இப்படி தான் இருக்க போது என் லைஃப்னு நினச்சேன். ஆனால் ஆக்சுவலி அப்படி நினச்சிருக்கக்கூடாது. நான் அங்கே படுத்திருந்த முழு கேங் கென்னன் கேங் தான். ஸோ அவங்க தான் இப்போ இந்த படம் உருவாக்கியிருக்கிறாங்க. அது இப்போ சொல்லும்போது எனக்கு ஆக்சுவலாக பெருமையாக இருக்குது. ஏன்டா சக்ஸஸுக்கு பேக்ரவுண்ட் தேவையில்லை. எங்கே இருந்தாலும் நீங்கள் உங்களோட ஆர்ட்டுக்கு ஹார்ட் இருந்தால், பேஷன் அது இருந்தால் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். ஐயோ என்னடா அம்மா சாரி, ஏதோ ஒரு ஃப்ளோவில் நான் பேசுகிற மன்னிச்சிருங்க. பட் கென்னுக்கு நன்றி. கென்னன் கேங்காக என்னையும் அதில் சேர்த்துக்கிட்டான். ஸோ அதுக்கும் ரொம்ப நன்றி. ஓவராக பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. மற்றது சுராஜ் சார், தேங்க்யூ உங்களோட கைண்ட் வேர்ட்ஸ், சப்போர்ட்டுக்கு. ஷூட்டுக்கு அப்புறம் நீங்கள் என்கிட்ட நான் பேசினது, எனக்கு அட்வைஸ், சினிமா பற்றி தந்த அட்வைஸ் எல்லாம் நன்றி. நளினி மேம், நான் எங்கள் அம்மாவோட சாப்பாடு மிஸ் பண்ணுறேன்ட்டு நான் சொன்னேன். ஸோ அதுக்கு எனக்கு இடியப்பம், சோதி, எங்கள் நாட்டு சாப்பாடு எல்லாம் எனக்கு எங்கேயோ இருந்த ஒரு பேக்கரியிலேருந்து வாங்கி கொடுத்து எனக்கு சாப்பாடு கொடுத்தா நன்றி. கிரேஸ் அண்ட் டி கருணாஸ் அங்கிளுக்கு நன்றி. ஏன்னா 7-8 மாதமாக அவங்க வீட்டில் தான் நான் இருக்கிறேன். ஸோ
சாரி கிரேஸ் ஆண்டி, நான் இனிமேல் ஒவ்வொரு நாளும் நான் எந்திரிச்சு குளிப்பேன், என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் எனக்கு சாப்பாடு போட்டு அதெல்லாம் பண்ணுறது வந்து தேங்க்ஸ், நன்றி. வேறு விக்கேண்ணா, ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து என்னைய ஓ ஐயோ இல்லை வேணாம். விக்கேண்ணா, நீங்கள் வந்து ஃப்ரேமில் நீ அழகாக இருக்கிற, உனக்கு பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்குதுன்ட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னீங்க. ஒரு டெக்னீஷியன் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி சொல்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் உண்மையாக. வேறு தேவதர்ஷினி மேம், தேங்க்யூ. யா யா ஸோ தேங்க்ஸ் எல்லாருக்கும், இங்கே வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ். என் பேர் வந்துச்சுன்னா அடுத்த தேங்க்ஸ் மீட் இல்லாட்டி சக்ஸஸ் மீட்டில் உங்களை நான் கண்டிப்பாக கன்ஃபார்மாக நான் சந்திப்பேன். நன்றி, நன்றி, வணக்கம். திடீர்னு என்னை வந்து பேச சொல்லிட்டாங்க, ரொம்ப பயமாக இருக்குது. ஃபஸ்ட்டு கென் ப்ரோக்கும் கருப்பையா ப்ரோக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்னாலே எல்லாருமே பார்க்குறது வீடியோ சாங்ஸு அப்படி போடுறவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அது மதியில் கண்டென்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தபோது இவங்க ஸ்க்ரீனுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு ரூட்டை கொடுத்தது இவங்க தான். இது மூலிமா நிறைய ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு நல்ல கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். வேறு என்ன ப்ரோ, அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நான் இன்னும் எத்தனை மேடை போனாலும் கென் ப்ரோ பேரை சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தமாரி ஒரு ஒரு தேட்டரில் இவ்வளோ பெரிய ஒரு அப்ளாஸோ இல்லை இவ்வளோ ஒரு ஸ்பேஸோ யார் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அது கென் ப்ரோ கொடுத்தாரு. கருப்பையா ப்ரோக்கும் கென் ப்ரோக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ப்ரோ. Thank God, thank you so much. And நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, but I just want to say thank you so much, Ken. Thank you so much for giving me this character, Anugraha, because Auto Anna and so many people are recognizing me as Anugraha, so I'm very, very thankful to you. Thank you so much. And I'd like to thank everybody who here in this room. Thank you so much to all the makeup artists, the technicians, and even the camera person, Vicky bro. And yes, I'd like to thank everybody. And கடவுளுக்கு ரொம்ப நன்றி and உங்களுக்கு ரொம்ப நன்றி. Thank you for giving me this opportunity to prove myself. And எனக்கு இந்த ஸ்டேஜ் வரதுக்கு ரொம்ப like I wouldn't have been able to do it without anybody's support. So thank you so much for giving me this beautiful platform. Calls வருது, ரொம்ப like messages வருது. So ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எவ்ரிபடி and thank you so much Ken and gang. I will always be grateful and thankful. Thank you. Yeah. Firstly, thanks to God, and second, thank you so much Ken and Karupaya இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. வெரி கிரேட்ஃபுல். எதுவும் பிளான் பண்ண மாதிரி இல்லை, அப்படியே ஃப்ளோவில் போயிட்டுருக்கு. ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் இட். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ இங்கே வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் சோஷியல் மீடியாவில் கூட வர சப்போர்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆல் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐ ஹேட் அ ரியலி கிரேட் டைம் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் தெம். வெரி வெரி ஹம்பிள், வெரி நைஸ் பீப்புள். பட் யா, தேங்க்யூ ஸோ மச். தட்ஸ் இட். ரொம்ப நன்றி கென் அண்ட் கேங். நான் அடி வாங்கினேன் நிறைய படத்தில், ஆமாம். பட் என்ன தான் அடி வாங்கினாலும் என்னை ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அது கூட சேர்ந்து நல்லா நடிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அது அடியோட நடியும் வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி. எங்கள் அப்பா தேட்டர் விட்டு வெளியே வந்துட்டு ஃபேமிலியில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் கால் அடித்து என் பையன் நடிச்சிருக்கான் தெரியுமா, என் பையன். எங்கள் அப்பா நான் கிராஜுவேட் ஆகும்போது இவ்வளோ கால் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் அப்பா இவ்வளோ பெருமைப்பட வச்சு, எங்கள் அப்பா அம்மா இவ்வளோ பெருமைப்பட வச்சதுக்கு ரொம்ப நன்றி கேன், ரொம்ப நன்றி. அண்ட் இவ்வளோ பெரிய பெரிய ஆக்டர்ஸ், தேவதர்ஷினி மாமோட எனக்கு ஃபஸ்ட்டு ஷார்ட்டே தேவதர்ஷினி மாமோட நளினி மாமோடுன்னு சொல்கிறாங்க. 2 பேர் நடிக்கிறது போய் எனக்கு நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ண வச்சு அவ்வளோ கற்றுக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கென் அண்ட் கேங். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ. சோஷியல் மீடியாவிலையும் இவ்வளோ பேர் சப்போர்ட் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. மேலும் நெக்ஸ்ட்டு பார்வதா என்டர்டெயின்மெண்ட்ஸ் என்னென்ன பண்ணுறாங்களோ, அவர் கருப்பையா சார் என்னென்ன பண்ணுறாரோ அதுக்கு இன்னுமே சப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆசையோடு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு கேன் ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் வந்துட்டு என் பேர் சரத்துன்றத பப்ளூன்னு தான் எல்லாருமே தெரியுது. அதுக்கு காரணம் கேன் தான். கேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் கருப்பையான ரொம்ப நன்றி. அது சொல்கிறது எனக்கு தெரியல சார். என்ன ஐயா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும்.